ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் காரிய சக்தி தரும் வழிபாடு என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சுட்டு தானே நம்ம வழிபாடு செய்வோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலரும் வழிபாடு செய்கிறதில்ல. ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் நினைச்சு கொண்டு அது விரைவில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி தான் வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் நாம் முன்வைப்போம். அந்த வகையில் நினைத்த காரியம் நினைத்தபடி 45 நாட்களில் நடைபெறுவதற்கு வாராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய முறையை பார்க்கலாமா வாங்க. இந்த வழிபாட்டு முறையை வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி திதி அல்லது அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்களில் ஆரம்பிக்கலாம். வீட்டில் வாராகி அம்மனின் படம் இருந்தால் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள். வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி கொள்ளுங்கள். அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு முன்பாக 6 தீபங்களை ஏற்றணும். நெய்வேத்தியமாக வாராகி அம்மனுக்கு பிடித்த மாதுளம்பழ முத்துக்களை தேனில் கலந்து வைக்கலாம். வலது கையில் மோதிர விரல்ல வாசனை மிகுந்த தாம்பூல குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனின் நான் சொல்லக்கூடிய இந்த காரிய சித்தி மந்திரத்தை ஒரு முறை கூறி நீங்கள் வாராகி அம்மனுக்கு முன்பாக ஏதாவது ஒரு இலை அல்லது கிண்ணத்தை வச்சுட்டு அதில் இந்த குங்குமத்தை போடணும். நேரம் இருக்கிறவங்க 6 முறை சொல்லலாம், நேரம் இல்லாதவங்க ஒரு முறை சொன்னால் போதும். இப்படி கூறி முடிச்சதுக்கு பிறகு எந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை முன் வச்சு கொள்ளுங்கள். அந்த காரியம் தொடர்பாக வெளியில் செல்லும் பொழுது வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்துட்டு இந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சு கொண்டு செல்லணும். இப்படி தினமும் 45 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் பொழுதும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே அந்த காரியம் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் சேரும். 45 நாட்களுக்கும் சுத்தமாக இருக்கணும். அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. எந்தவித தீட்டு காரியங்களும் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளணும். அதாவது இதை ஒரு விரதத்தை அனுஷ்டிப்பது போல் அனுஷ்டித்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் விரைவிலேயே வாராகி அம்மனின் அருளை பெற முடியும். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சுக்ல வாராகி மம ரக்ஷ ரக்ஷ வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி சகல காரிய சித்தம் அனுக்கிரகம் குரு குரு. சக்தி வாய்ந்த இந்த மந்திர வழிபாட்டை முழுமனத்தோடு வாராகி அம்மனை நினைச்சு அனுதினமும் கூறுபவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றிகள் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.